வணக்கம், யாழ்ப்பாணத்தில் சுதன். இந்த காணொலியில் உங்களுக்கு என்னத்தை காட்ட போகணும்னு சொன்னால், இப்போ மழை காலம் நடக்குது, அதாவது மார்கழி மாதம். அந்த நேரத்தில் பொன்னாலை, அதாவது யாழ்ப்பாணத்தில் பொன்னாலை என்ற ஊரில் ஒரு குளம் இருக்குது. அது பெரிய குளம், அதாவது யாழ்ப்பாணத்துலேயே பெரிய குளம்ண்டா பொன்னாலை பெரிய குளம்ன்றான்னு சொல்லலாம். கடும் மழையால் இப்படி அந்த குளம் ரம்பி இருக்கான்னு சொல்லி உங்களுக்கு காட்ட போகணும். சரியோ, சட்டப்படி இருக்கும். ஆனால் வறட்சியான நேரத்தில், வெயில் நேரங்களில் பார்த்தா தண்ணியே இருக்காது. போய் பார்ப்போம். அந்த காணொலியை பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துட்டு மெட்டாசியாக பண்ணிடுங்க. சரியோ, நன்றி. பாருங்கோ, சைக்கிளில் தான் என்னுடைய பயணம், மிதி வண்டியில் பயணம். பாருங்கோ, பெய்த மழையால் நெல் கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ந்துடுது. இது வந்து பொன்னாலை கிராமம். பொன்னாலை கிராமத்துக்கும் மூளாய் கிராமம், மூளாய் கிராமத்துக்கும் ஒரு எல்லை இருக்குது. அந்த எல்லை வந்து வைரவர் கோயில், குட்டி வைரவர் கோயில் ஒன்று. அதான் அந்த எல்லை. பாருங்கோ, அதில் குளம் தெரியுது. தண்ணி நல்லா ரம்பி போடுது. கடவுள், இங்கே ஒரு ஜீவன் நிற்கிறார், பசு மாடு. பாருங்கோ, அவைகளுக்கும் வெள்ளம் வந்தால் என்ன பிரச்சனை, புல்லுகள் முளைச்சாலும் அது அழுகி போடும். இந்த காலையில் ஓரளவுக்கு தான் மழை நிற்குது. பொன்னாலை பெரிய குளத்துக்கு வந்தாச்சு. பாருங்கோ, தண்ணி நல்லா ரம்பி போடுது. அந்த பாதையிலேருந்து வந்து இப்போ இதில் நிற்கிறேன். இது வந்து பொன்னாலை பெரிய குளத்துன்னு கட்டு. பாருங்க, ஒரு ஐயா ஒரு ஆள் வாங்க. ஐயா, இதால் அங்கே போகலாமே அந்த கரைக்கு. கஷ்டமேண்ணா, அந்த அந்த பக்கம் இருக்கிற அந்த குளக்காட்டுக்கு போகலாமே. இல்லை, இது சில பேர் சொன்ன இதால் போகலாம. இது என்ன எப்படி ராம்பி போடு குளம். இதால் போனால் அந்த அதடிக்கு போகலாம். சரியா, பார்ப்போம். நீங்களும் எது வாங்க. இல்லை, நாங்கள் அந்த என்ன சொல்ல யூடியூப்பில் வீடியோ கூட எடுத்து போடுறோம். நாங்கள் கோயில் இடங்களை பற்றி. மற்ற இந்த குளத்தின் அந்த பக்கம் போனால் இன்னும் நல்லா இருக்கும். அதுக்கு நல்லா ரம்பி போட்டு தான் வெள்ளத்துக்கு மழைக்கு. நாங்கள் ஒரு மாதத்துக்கு முதல் வரைக்கும் தண்ணியே இல்லை, ஒரு கொஞ்சம் தான் இந்த நடுவுக்கு. கொஞ்ச நாள் மழை இல்லை, 2 நாள் மழை இல்லை. 2-3 நாள் பெய்த மழையில் இப்படி ரம்பி போடும். ஆனால் நல்ல வேணாம், இனி மழை அடுத்த வருஷத்துக்கு நல்ல தோட்டாங்களுக்கு வேறு. பொன்னாலை குளத்தை பற்றி கொஞ்சம் சொல்லி கேட்டேன். அவர் போட்டார், பிரச்சனை இல்லை. அவருக்கு நன்றி. பாருங்கோ, கடல் போல இருக்குது. ஓ, பாருங்க, அந்த பெரிய 3 பெரிய பெரல் கேனை வச்சு எடுத்துக்கொண்டு போகிற. இந்த மேட்டால பள்ளத்துக்கு கொண்டு போய்க்க அவ்வளோ கஷ்டம். இல்லை, தண்ணி எடுத்துக்கொண்டு வரீங்க. இருட்டு அடிக்கப்பட்டு நிற்கிறேன். பாருங்க, எல்லாம் தண்ணியாலே ரம்பி போட்டு வெள்ளை காடாக இருக்குது. நம்ம எங்கேருந்து தண்ணி எடுத்துக்கொண்டு வரீங்க? எங்கேருந்து தண்ணி எடுத்துக்கொண்டு வரீங்க? இங்கே கிணறுடா, எங்கேயானு தெரியாது. பார்ப்போம். இங்கே பாருங்க, நல்ல ஒரு வட்டிவாக இருக்குது பார்க்க. சூரியன் மறைய போகிறதுல கொஞ்சம் வந்து இருட்டு அடிக்குது. ஆனால் பாருங்கோ, இதுதான் தண்ணி. இங்கே பாருங்கோ, கடலண்டு யோசிக்காங்க. இது பொன்னாலை பெரிய குளம். பாருங்கோ, அப்படி இருக்காண்டு. பொன்னாலை பெரிய குளத்தை நான் உங்களுக்கு வடிவாக தெளிவாக சுற்றி காட்டுறேன். பாருங்கோ, இந்த கிரோ மழை வர போகுதான் போல். ஏனண்டா பாருங்கோ, கருமுகில்கள் எல்லாம் நிற்குது. காணொலி எடுத்துக்கொண்டு கேட்க ஒரு ஜீவன் பாரு. வா வா வா, எங்கே வர? வா வா. ரோட்டு குட்டி கூட போகுது போல. பாருங்க, நாயுருவி பூ. இதுதான் நாயுருவி பூ. நாயுருவி பழம் இல்லை, இங்கே நாயுருவின்ற காய். இதுதான் நாயுருவி, இந்த தாவரத்தின் காய். காயண்டா இனித்தான் பழுக்கும். பச்சை நிறமாக இருக்குது. பாப்பா பழுத்தது இருக்கோ தெரியல. இங்கே நாயுருவி இந்த காய் வந்து பாருங்கோ, கொத்து தான் காய்க்கும். சட்டப்படி இருக்குது. இதில் பழம் ஒன்றும் இல்லை. பழம் பிடிங்கி சாப்பிட்றாங்க சின்ன இல்லை. நிறைய நாயுருவி இருக்குது. பாருங்கோ, இதுதான் நாவல் மரம். தெரிஞ்சிருக்கு எல்லாருக்கும், தெரியாதாக்கள் இது பின்ன தானே சின்ன பிள்ளை எல்லாரும் அவையில் தெரிஞ்சுக்கொள்ளுங்கோ. பெரிய நாவல் மரம் அங்கால சின்ன நிறைய இருக்குதான நாவல் மரம். இதுகளுக்குல பாருங்க, நல்லா காற்றடிக்குது, நல்லா குளிர்மையாக இருக்குது. தண்ணியை பாருங்க, அப்படி திற தட்டுறது நல்லா மாதிரி அடிக்குது. இன்றைக்கு மழை பெஞ்சா இந்த மட்டத்துக்கு வந்துடும் தண்ணி. நான் கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு முதல் வரைக்கும், அது மழை காலம் இல்லாத கோடை காலத்தில் வரைக்கும் தண்ணி வந்து அந்த நடுவில் ஒரு சின்ன ஒரு பள்ளம், குட்டை மாதிரி இருந்தது. அந்த இடத்துல தண்ணி இருந்தது, மற்றபடி இல்லை.
இந்த வாகனம் நிற்கிறார், அவரோட மந்திரன். இந்த இடங்களுக்கு வரைக்கும் அவரோட வர வேணும். மற்ற அவங்களுக்கு பார்த்தீங்களா எல்லாத்தையும் காட்டணும், இதாக காட்ட மறந்து போட்டோம். இங்கே பாருங்க ஒரு ஜீவன் வாழை என்ன தெரியவில்லை, என்ன பூச்சின்னு தெரியாது. அந்த பூச்சியாக இருக்கலாம், எனக்கு வடிவாக தெரியாது. பாருங்க இது அந்த எண்ணத்தில் இருக்கண்டா வந்து ஞாயிறுவி இந்த மரத்தில் நிற்குது, அது தாவரம். மற்ற இதில் வேறு என்ன இருக்குது உங்களுக்கு என்னத்தை காட்டலாம் பாருங்கோ. இதில் இங்கே பாருங்க, இதில் ஒன்று எழுதி இருக்குது பொன்னாலை பெரிய குளம்னு சொல்லி எழுதி இருக்குது. அது உங்களுக்கு வடிவாக தெரியாது. பொன்னாலை பெரிய குளம் பாருங்க, அந்த கீழே எழுதி இருக்குது. பாருங்கோ சுற்றி வேற வயல்வெளியை சட்டப்படி இருக்குது. பார்க்க நல்ல ஒரு அமைதியான சூழலாக இருக்குது, நல்ல இடமாக இருக்குது. இதில் போகலாம், பாம்பு அல்லுண்டாலும் தெரியாது. சீராக்கிடக்கு சைக்கிளில் போயிருக்கிறேன், இதால் வடிவாக தெரியாது, போகலாமோ தெரியாது. எனக்கு பசுமாடு காட்டி வச்சுக்கோங்க, போய் பார்ப்போம். பசுமாடு மேய்ஞ்சி கொண்டு இருக்குது. பாம்பு ஒன்றுண்டா வடிவாக தெரியாது, பார்த்து போகணும். என்ன தட்டி நாகம் நிற்கும், புடியர் நிற்கும், வேறு வேறு இங்கே வண்ணாத்தி பூச்சி பாருங்க பாருங்க, வண்ணாத்தி பூச்சி பறக்குது, வண்ணாத்தி பூச்சி. இதை வீடியோ எடுக்கணும் எவ்வளோ காலம் யோசிச்சேன். நிறைய பிடி வடையில் ஒரு இடத்துல நீல் போய் அது நிற்கல, அது தெரிஞ்சு போடுங்க. இங்கே பாருங்க சங்குப்பூ, சங்குப்பூன்னு சொல்கிறது இது ஒரு மூலிகை தாவரம், மூலிகைப்பூ. பாருங்க பாருங்க இங்கே பசுமாடுகளுக்கு புல் கிடைக்கல, அதனால கொஞ்சம் இந்த குளக்கட்டில் கட்டி வச்சிருக்கணும். என்ன பேர் என்ன பேர் என்ன? ஐயோ பயந்துட்டுப்பா. இதுக்கு முள் இது பாருங்க, இது விடத்தல், இதுதான் விடத்தல்ன்னு சொல்கிறேன். அந்த விடத்தல் மரம் புட்டோட போட்டு அவிச்சு போட்டு சாப்பிட சட்டப்படி இருக்கும். எனக்கு அனுபவம். மற்றது அங்கால ஒரு மாடு நிற்குது. இங்கே வேறு மாட்டுலையான்னு பார்க்க போகிறீங்களா? இங்கே அதில் ஒட்டி கொண்டு நிற்கிறாங்க மாட்டுலையா. பாவம் இங்கே பாருங்க, வீடியோ இருக்க பயத்தில் போய் அந்த கழுத்தை திருடுற மாதிரி இருக்குது. பார்க்க சத்தம் எல்லாம் வித்தியாசமாக தான் இருக்குது. ஐயோ வணக்கம். என்ன சொன்னால் அதில் சைக்கிளை விட்டுட்டு முறுக்கு வாங்கினான். முறுக்கும் வாங்கினா மேலே 2-3 சாமான் கிடக்கு. சரி ஆம்பியா குளிக்கலையே? ஐயோ முடிஞ்சுது. குளிக்கலையா? குளிச்சிடியோ? ஐயா இந்த பொண்ணாளை கொத்த பேர் சொல்லுங்க. இந்த ஊர் பொன்னாளையில் பொருடா கம்மாளை, அது மூளை. இங்கால பொண்ணால இது பழக்கிழங்கு பொண்ணாள். இங்க சாப்பிட்டே பண்ணி விட என்னது நான் எடுக்கிறேன் பாங்க. நான் அவரை மட்டும் போட்டுவிடுறேன். சரி 2 பேரையும் போடுறேன். அவையில பிடிச்சதான் சார். நீ போ, அவங்க தங்களை போட வேண்டாமாம். ஆனால் இந்த 2 பேர் போயினோம் இல்லை வா போட்டினோம். அவையில் தங்களை போடட்டாமன்னு சொன்னேன். வாக்கால் வரைக்கும் அதுக்கு நடு ரோட்டில் இருக்குது, அடிக்க போகிறாங்க. ஐயோ ஓ ஜாய் நோப்பா மழை ரம்பினது போராம்பி போடு. இதுதான் குளிக்கிறே இல்லையே பயம் ஏண்டா? என்னது அவன் பிடிச்சுதான் இருப்போம். இங்கே தான் இங்கே வாங்கடா கதைங்கடா, இங்கே வாங்க சும்மா கதைங்க. பொண்ணான குளத்தை பற்றி உங்களுக்கு தானே கேட்க முடியுமாடா ஊருக்காரு. இங்கே வாங்க ஒன்றும் தெரியாது. அப்போ இந்த பொண்ணான கூட வருவாங்க. இப்போ இங்கே ஒரு ஆள் வார. உங்களோட பேர் என்ன தம்பி? இங்கே சொல்லி போடுவாங்க பக்கத்தில் ஒரு குளிக்கிறேடா பொண்ணான குளத்துக்கு. அப்போ எங்கே குளிச்சு போடுவாங்க? அப்போ போனீங்க இவே இல்லை அப்போது அந்த குளிக்க போகிறோன்னு சொல்லி போனவன். ஆனால் இப்போ குளிக்கலையாமட்டு வரைக்கும்
அட ஏன் இப்படி நம்பி போடுறோம்? நான் 1 மாதம் 1.5 மாதத்துக்கு முதல் வரைக்கும் தாண்டியே இல்லை. இப்போ என்ன பருப்படுக்க போட்டாங்க ரைக்கிறதுக்கு உதவிக்க போகிறாங்க. செடிக்கு கிணறோ சும்மா. நீங்கள் எந்த படிக்கிறோம்? நாங்கள் இது சொல்கிறோம் பண்ணா அதான் வயசில் ஏச்சா என்ன நெல்லுக்கு தண்ணி காணும்போது நீங்கள் ரோட்டை வச்சுட்டீங்களோ? காணுங்க அங்கே சரி பாவம் எங்கே விளையாட போறியா நீ? பரவின வேண்டும். இன்னும் பரவினவாம் அவையோட பம்பல் அடிக்கலாம். அவையில் வந்து மூத்த காட்டி கதைக்க மாட்டோம்னு சொன்ன வேற 2-3 பேர் தூரத்துல இருந்து கதைக்கிறேன்னு சொன்னால பாக்க. இது என்ன சொல்லுங்க பாப்பம்? கச்சான் தூள் போட்ட கச்சான் நல்லா இருக்கும். இதை பிச்சா பொழுத்தின ஓகே கேட்கணும் மேஞ்சலுங்க பாப்பம். பொழுத்தின் பாவனையால் சூழல் மாசடையக்கூடாது. இப்படி சின்ன வயசில் சாப்பிட்டாங்களா இருக்கும் ஞாபகம் இருக்கும். கச்சான் தூள் போட்ட கச்சான் போங்க ஒழுங்கா நல்லா இருக்குது. சத்தியமாக சட்டப்படி இருக்குது. ஜக்ஷனை காணு 2 இங்கே கச்சான் சாப்பிடுங்க. குளத்துக்கு பக்கத்தில் இருந்து கச்சான் சாப்பிட்றது சட்டாப்படி உணர்வாக இருக்குது. அருமை. இப்போ இவ்வளோ இருக்குது தானே இவ்வளோத்தையும் பழபழன்னு சாப்பிட போகிறோம். தண்ணி சாப்பிட்றதா எப்படி சாப்பிட்றது சட்டா படி இருக்கு. சரியோ ஐயோ இப்படி ஒரு இயற்கையான இடத்துக்கு வந்து இப்படி அதை சாப்பிடுங்க அது தனி சந்தோஷம். சரியோ வேறு என்ன சாமான் வாங்கினான் சாப்பிட சாமான் எல்லாம் முடிஞ்சுது. பொரியுருண்டை வாங்கினான், முறுக்கு வாங்கினான், கச்சான் பிஸ்கட் வாங்கினான், கச்சான் அல்வா வாங்கினான். கச்சான் பிஸ்கட்டை வேறு வழியிலே சாப்பிட போட்டேன். மற்றது கச்சான் வாங்கினான். சாப்பிட உள்ளுக்கு போட்டுது. நீ வீட்டை போய் என்ன சாப்பிடணும்? கச்சான் இது என்னென்னு சொன்னால் கச்சான் பகோடா அது வேண்டி சாப்பிட போகிறோம். தெரியும் சின்ன இல்லை இப்படி சாப்பிட ஞாபகம் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் வரும். ஏன்னா சின்ன இல்லை நிறைய சாப்பிட்டுக்கணும். ஏன்னா கொட்டியே கச்சான் தான் சாப்பிடணும். நான் சின்ன இல்லை என்னடா கச்சானும் தூளும் உப்பும் போட்டு அந்த பேக்கெட்டை வரும் சட்டாப்படி இருக்கும். இல்லை நீங்கள் சாப்பிட பாருங்க நல்லா இருக்கும். சரி பாருங்கோ என்னது கட்டுற வந்து தெரியவில்லை. ஆட்டுண்ட இது அந்த தொப்புள் கொடியெல்லாம் இருக்கலாம். ஆடு குட்டி போட்டால் அந்த தொப்புள் கொடியெல்லாம் இருக்கலாம். வடிவாக தெரியாது. இந்த குளத்தின் தண்ணி பாருங்க குப்பையர் எல்லாத்தையும் கரையை ஒதுக்கி போட்டுச்சு. தண்ணி எடுத்துக்கொண்டு வரேன். பாருங்க தண்ணி எடுத்து போட்டு வரேன். என்னென்னு சொன்னால் இப்போ பொடியல் வந்தவங்களாம் அவங்களோட சும்மா பம்பல் அடித்து கதைச்சி போட்டு அதில் 1-2 பேர் எடுக்க வேண்டாமான்னு சொன்னேன் தாங்களே. சரி எவ்வளோ நேரம் நீங்கள் காணொலி பார்த்ததுக்கு நன்றி. இந்த பொன்னாலை குளத்தை பற்றி ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா யாழ்ப்பாணத்தில் இருக்கிறதா பெரிய குளம் பொன்னாலை குளம், அதாவது பொன்னாலை பெரிய குளம். இந்த காணொலி பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து மெட்ராசியாக ஆகணும். இந்த மழை நேரம் எப்படி இந்த பொன்னாலை குளம் ரம்பி இருக்கான்னு சொல்லி காட்டுதான் உங்களுக்கு இந்த காணொலியை எடுத்துறேன். சரியோ இந்த பொன்னாலை குளத்தை பற்றி கட்டாயம் இல்லைன்னு தெரிஞ்சிருக்கணும். அதாவது பொன்னாலை பெரிய குளம் குளம்ன்றது பொன்னாலை பெரிய குளம். சரியோ நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மெட்ராசியாக ஆகணுங்கோ.